நேர்காணலில் நேருக்கு நேர் கட்டளையிட்ட முதல்வர் ஸ்டாலின், விஜய்க்கு செக் வைக்க வேண்டும். பெரம்பூர் தொகுதி நேர்காணலில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கரார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி வாரியா விருப்ப மனு கொடுத்தவங்களை சென்னை அண்ணா அறிவாலயத்துல வச்சு சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. நேத்தி முன்தினம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு வழங்கியிருந்த 13 பேரை அழைச்சிருந்தாரு. நேர்காணல்ல 13 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசினாரு. அப்போ தொகுதி நிலவரம் பத்தி மட்டும் பேசுங்கன்னு சொல்லி கட்டளை போட்டாரு. இந்த தொகுதி முக்கியமான தொகுதியா பாக்குறோம், விஜய தோற்கடிப்பதுதான் டார்கெட் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின். முதல்ல பேசின மாவட்ட பொறுப்பாளர் ஆர்.டி. சேகர், விஜய் சொல்வது போன்று பெரம்பூரில் உறுப்பினர்கள் அதிகம் இல்ல, நலத்திட்ட உதவிகள் தருவதா சொல்லி தாவேகாவுல சேர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்து பேசிய சென்னை மாநகராட்சி நிதி மற்றும் வரி விதிப்பு குழு தலைவர் சர் ஜெயதாஸ், வட சென்னை வளர்ச்சி நிதியில இருந்து நல்ல திட்டம் பலனா இருக்கு, சினிமா மோகத்தால விஜய் பின்னாடி இளைஞர்கள் போறதாகவும் வட்ட செயலாளர் ஹரிதாஸ் பேசும்போது பெரம்பூர் தொகுதி திமுகவினருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாரு. அப்போ திமுக தலைவர் பதிலளித்து பேசிய போது, இந்த தொகுதி சீட்டை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. கூட்டத்தில் பங்கேற்ற மகளிர் நிர்வாகி ஒருவர், இந்த முறை பெரம்பூர் தொகுதிய மகளிருக்கு ஒதுக்கீடு செய்யணும்னு கோரிக்கை வச்சாங்க. இந்த அனைத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். திடீர்னு மாவட்ட பொறுப்பாளர் ஆர்.டி. சேகர் மீது 35வது வட்ட முன்னாள் துணை செயலாளர் காசி பொற்சொழியன் அடுக்கடுக்கா ஆதங்கத்தை கொட்டிட்டாரு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல நம்ம வேட்பாளர் வெற்றி பெற கடுமையா வேலை பார்த்தேன், ஆனா மக்களுக்கு நன்றி சொல்ல கூட எம்எல்ஏ ஆர்.டி. சேகர் எங்க பகுதிக்கு வரவே இல்லை அப்படின்னு பகீர் குற்றச்சாட்டுகளை கொட்டி தீத்தாரு. உடனே மு.க. ஸ்டாலின் அருகே இருந்த ஆர்.எஸ். பாரதி கிட்ட, இந்த விஷயம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டாரு. எனவே இந்த நேர்காணல் சுமார் 10 நிமிடங்கள் வரை நடைபெற்றது. கடைசியில திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இங்க 13 பேரை உட்கார வச்சு சீட் கொடுத்திருக்கோம், ஆனா ஒருவருக்குத்தான் தேர்தல்ல போட்டியிட சீட் கொடுக்க முடியும், ஆகவே அவங்கள வெற்றி பெற வைக்கணும்னு பேசி அனுப்பி வச்சாரு.